நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை பதிவிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஏற்கனவே ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப உதவிகரமாக இருந்துகிட்டு இருக்கு. நேற்றைய தினம் நம்ம என்ன தகவல் சொல்லியிருந்தோம், இன்றைய தினம் மார்க்கெட் எப்படி ட்ரேட் ஆனிச்சு, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை வீக்லி எக்ஸ்பிரி எப்படி முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ மூலயமா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்றைக்கி தினம் பார்த்தீங்க அப்படின்னா நெஃப்டியோட எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால இந்த 200 அப்படிங்கிற ரவுண்டு ஃபிகர்லேயே மார்க்கெட் நின்றுடுச்சு. மார்க்கெட்டு எப்போதுமே பார்த்திங்கன்னா எக்ஸ்பிரி டைம் அப்படின்னா எவ்வளோ பெரிய மார்க்கெட்டாக இருந்தாலும் அதை கண்ட்ரோல் பண்ணி செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணிவிடுவாங்க. நம்ம நேற்றைய தினமே சொல்லியிருந்தோம், இந்த 200க்கும் 300க்கும் ஓஐ டேட்டா பில்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டாக மார்க்கெட் 23,200 210 இந்த ரேஞ்சிலேயே வச்சு மார்க்கெட் முடிச்சிட்டாங்க. நாளைய தினம் எது ரெசிஸ்டன்ஸாக இருக்குன்னா 23,420 அப்படிங்கிறனால தான் இமிடியேட் ரெசிஸ்டன்ஸு. ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 23,630 அப்படிங்கிற லெவல் ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஒன்ஸ் அந்த லெவலுக்கும் கீழே வருது அப்படிங்கிற பட்சத்தில் சப்போர்ட் 23,170 அப்படிங்கிறது தான் சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா 22,979 ஒரு 2 டைம்ஸ் அந்த இடத்துல தான் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு. அந்த லெவல் பார்த்திங்கன்னா 22,979 அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு. அதற்கும் கீழே வருது அப்படிங்கும்போது 22,794 அப்படிங்கிறது அடுத்த சப்போர்ட்டாக இருக்கும். ஒன்ஸ் மார்க்கெட் பார்த்திங்க அப்படின்னா லோவர் லோ தான் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இன்னும் அந்த லோவர் லோவை ஒரு ஃபார்மெட்டை கூட இன்னும் உடைக்கல மார்க்கெட்டு. ஹையர் ஹை ஃபார்மேஷனுக்கு இப்போ லோவர் லோனா மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா மேலேருந்து விழுந்துக்கிட்டே வந்திருக்கு மார்க்கெட். இந்த லெவல்லேருந்து பாருங்கள், இது ஹையி ஒரு லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு திருப்பி அடுத்த ஹையை இந்த ஹையை பிரேக் பண்ணல, அடுத்து திருப்பி கீழே வந்திருக்கு. திருப்பி இந்த ஹையை பிரேக் பண்ணல, அகைன் ஒரு சின்ன பவுன்ஸ் திருப்பி கீழே வந்திருக்கு. சரிங்களா, இந்த ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு பவுன்ஸ் கொடுத்துருக்கு. ஆனால் அன்றைய தினமே ஓப்பன் ஆகிட்டு திருப்பி ஃபால் ஆகிடுச்சு. சரிங்களா, திருப்பி மார்க்கெட் கீழே வந்திருக்கு. இன்னும் இந்த இடத்துல போய் ஒரு ஸ்விங் வைக்கல. ஒரு சின்ன ஸ்விங் வச்சுட்டு மார்க்கெட் மேலே வந்தால் கூட அதை விட ஒரு பெரிய ஃபால் இருக்குது. இந்த இடத்துலையுமே இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணல, மேலே திருப்பி இன்னும் சைட்வேஸில் தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த ஸ்விங்கை பிரேக் பண்ணி ஒரு டே கேண்டில் க்ளோஸ் அண்ட் கிராஸ் ஆகும்போது தான் ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். சரிங்களா, இந்த இடத்துல பாருங்கள், மார்க்கெட் லோவர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே போய்கிட்டு இருக்குது. இந்த இடத்துலையே நான் ஆல்ரெடி ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்ன் சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல லெஃப்ட் சைட் ஷோல்டரு, இந்த இடத்துல ஹெட்டு, இந்த இடத்துல ரைட் சைட் ஷோல்டரு ஃபார்ம் பண்ணிட்டு வந்திருக்கு. இந்த ட்ரெண்டு இந்த பிளாக் கலர் லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த டச் பண்ணிட்டு தான் நிற்கிது மார்க்கெட். இங்கே இருந்து பவுன்ஸ் ஆகி ஒரு ஸ்விங்குக்கு மேலே ஒரு டே கேண்டிலும் வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனிச்சு அப்படின்னா ஃபர்தராக மார்க்கெட் ஒரு அப்சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த ட்ரெண்டை உடச்சிது அப்படின்னா மார்க்கெட் ஒரு டவுன் சைடுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதை எப்படி சார் நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ணலாம், அப் சைடா டவுன் சைடா அப்படின்னா மார்க்கெட் இப்போதைக்கு ஒரு ஒரு நல்ல பேட்டர்ன் ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்விங்கையும் இந்த ஸ்விங்கெல்லாம் நம்ம கனெக்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்விங்கு கிடைக்கும். இப்போது மார்க்கெட் இந்த ஸ்விங்கு இந்த ஸ்விங்கு இது எல்லாத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணால் ஒரு ஸ்விங்கு கிடைக்குதுங்களா. சப்போஸ் மார்க்கெட் இது வரைக்கும் வந்தால் கூட இந்த சேனலை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு மார்க்கெட் கீழே விழுகுமே தவிர, ஆனால் மார்க்கெட் ஃபர்தராக மேலே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் குறைவாகத்தான் இருக்குது. சரிங்களா, இந்த ட்ரெண்ட் லைன் நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணியிருக்கேன். மார்க்கெட் ஒன்ஸ் இந்த இடத்துலேருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ரேஞ்சில் இந்த சிமெட்ரிக்கல் பேட்டர்னாக இருக்குங்களா, இதை ஹெட் அண்ட் ஷோல்டர் பேட்டர்னாக வச்சுக்கலாம். மார்க்கெட் இந்த லெவலை இப்படி டச் பண்ண வந்துச்சு அப்படின்னா இந்த எல்லோ ஜோன் சேனல் பேட்டர்ன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனல் பேட்டர்னாக மார்க்கெட் என்ன பண்ணும், இப்படி ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அகைன் திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கான சூழல் வரும். நம்ம திருப்பி மேலே வந்தால் கூட மார்க்கெட் மேலே வருது அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியாது. இந்த ட்ரெண்டுக்கு மேலேயும் பிரேக் அவுட் ஆகிட்டு அதே நேரத்தில் இந்த லெவலுக்கு மேலே 25,000க்கு மேலே வரும்போது தான் ஃபர்தராக இன்னுமே புல்லிஷ் அப்படிங்கிறத நம்மளால் கன்ஃபர்மேஷன் பண்ண முடியும். அதே நேரத்தில் நம்மளுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, என்னோடய எதிர்பார்ப்பு இந்த எல்லோ ஜோனை மார்க்கெட் ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பாருங்கள், எலெக்ஷன் அன்னைக்கு ஒரு லோ வந்திருக்கு பார்த்தீங்களா, இந்த 21,300 அந்த லெவலை மார்க்கெட் ஒரு டைம் டச் பண்ணிட்டு போணுச்சு அப்படின்னா மார்க்கெட் அகைன் ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்டுக்கான சான்சஸ் இருக்கும் அப்படிங்கிறது என்னோடய எதிர்பார்ப்பு.
ஏன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த லோவை இப்போ கட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த 22,300 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட வரும். அப்படி வரல, இந்த லெவலில் இந்த இடத்துலையே நிற்கிது அப்படின்னா இந்த ரேஞ்சிலே நின்றுடும். இந்த பிளாக் கலர் ஜோன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெவல்லே மார்க்கெட் வந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. பார்க்கலாம் எந்த சினாரியோ நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். பேங்க் நிஃப்டி என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம். பேங்க் நிஃப்டியும் அதே போலவே ஒரு பேட்டர்ன் தான். நம்ம நேத்தியே சொல்லியிருந்தோம், டபுள் டாப்பாகவும் இருக்கும், இல்லை இந்த இடத்துல டபுள் டாப் ஃபார்மேஷனும் இருக்கும். இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து இந்த பேட்டர்னை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு திருப்பி ஃபாலோ ஆகிறதுக்கான சூழலும் இருக்கும்ன்ட்டு. இப்போ என்ன பண்ணியிருக்கு மார்க்கெட் வந்து இன்றைக்கி எக்ஸ்பிரி அப்படிங்கிறதுனால நிஃப்டி எங்கேயுமே மூவ் ஆகலை. பேங்க் நிஃப்டி அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சு. சப்போஸ் இந்த லெவல் வந்து திருப்பி இந்த இடத்துல பட்டுட்டு இப்படி திருப்பி கீழே வந்துச்சு அப்படின்னா பேங்க் நிஃப்டி ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சரிங்களா, பேங்க் நிஃப்டியும் கீழே ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் வரும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோவை வந்து கட் பண்ணணும். இந்த இடத்துல ஒரு லோ இருக்குது பார்த்திங்களா, இந்த லோவை இப்படி கட் பண்ணினா மட்டும்தான் ஃபர்தராக மார்க்கெட் வந்து இப்படி கீழே வந்துட்டு இந்த ட்ரெண்டை ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு இப்படி ஃபாலோ ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா, ஏன்னா அந்த மாதிரி சினாரியோ தான் இருக்குது. நாளைய தினம் எப்போதுமே வந்து ஃப்ரைடேவும் மண்டேவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்கும். அதே போல் நாளைக்கும் வந்து ஒரு ட்ரெண்டிங் டேவாக இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணலாம். சப்போஸ் ஃபால் ஆனிச்சுனாலும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபால் வந்து நாளைக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். மேலே வந்ததுனாலும் ஒரு நல்ல மேலே வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கும். சரிங்களா, எது நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் பேங்க் நிஃப்டியில் 48,800, அதற்கு மேலே வச்சுன்னா 49,500. சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவல் வந்து ஒரு சின்ன சப்போர்ட் தான், அது இனிமேல் தேவையில்லை. மார்க்கெட் கீழே வந்துச்சு அப்படின்னா இனிமேல் 48,000 வந்துடும். 48,500 இருக்குங்களா, 500 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக ஃபால் ஆகும் கீழே வந்துச்சுன்னா. இதற்கும் கீழே வந்துச்சுன்னா 47,900, அதற்கு கீழே வந்துச்சுன்னாலாம் ஒரு பெரிய ஃபால் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவலில் மார்க்கெட் வந்து கிராஸ் ஆகி மேலே வருது அப்படிங்கும்போது 49,500 வந்துடும் ஈஸியாக. அதற்கு மேலே வந்துச்சு அப்படின்னா 50,000 வந்துடும். சரிங்களா, இது பேங்க் நிஃப்டிக்கான லெவலு. சென்செக்ஸ்க்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம். சென்செக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி போலவே தான் ட்ரேட் ஆகும். இமிடியேட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 77,150, அதற்கு மேலே போணுச்சுன்னா 77,700, அதற்கு மேலே போனால் 78,164. ஓகே, தென் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 76,250, அதற்கும் கீழே வருது அப்படின்னா 75,663 அப்படிங்கிறது. அதற்கு கீழே வந்துச்சுன்னா 75,000 அப்படிங்கிற லெவல் வரைக்கும் போயிடும். சரிங்களா, இது சென்செக்ஸ்க்கான லெவல்ஸு. நம்ம சொல்லக்கூடிய தகவல்கள் அனைத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள், உங்களோட வியூவோட ஒத்து போகுதா அப்படிங்கிறத பாருங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கோங்க, அதுதான் வந்து எல்லாருக்குமே நல்லது. அதே நேரத்தில் நான் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாருமே வந்து நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணணும், ஓனாக ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முழுசாக மார்க்கெட்டை வந்து கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணும்போது தான் மார்க்கெட்டில் வந்து ஜெயிக்க முடியும். நீங்கள் கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கற்றுக்கணுன்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப்பில் வந்து டெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான 2 விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நம்ம ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். நீங்கள் அதற்காக எந்த வித பேமெண்ட்டும் பண்ண வேணாம். அதற்காக நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் ஃப்ரீ டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும். டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடி வந்து எனக்கு சென்ட் பண்ணிங்க அப்படின்னா கிளாஸஸ்க்கான ஆக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். சரிங்களா, விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கை பயன்படுத்தி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா, விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும்தான், எந்தவித கட்டாயமும் கிடையாது. சரிங்களா, மீண்டும் இன்னொரு இது போன்ற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.